இன்னார் பொண்ணு இப்படி நான் வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறத வாழ்ந்து காட்டணுங்கிற நிலை உங்களுக்கு பொறுப்பு வரும். அது வரைக்கும் வீட்ல வந்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டு வந்தேங்க, ஆஃபீஸ் போனேங்க, தூங்குனேன் அப்படின்ற மாரி ரொம்ப ஜாலியா இருப்பாங்க. வீட்ல அம்மா திட்டாம இருக்கவே மாட்டாங்க. வேலை பார்க்குற, படிக்கிற, சம்பாதிக்கிற சரி. வீட்டு வேலை ஏதாவது உனக்கு தெரியுதா? உன் ட்ரெஸ்ஸாவது உனக்கு துவைக்க தெரியுதா? அதெல்லாம் நீ விடுமா. எனக்கு அங்க வரவன் போய் பார்த்துப்பான். பாத்துக்கிறேம்மா. அவன் பார்த்துப்பான். நான் ஏம்மா கவலை பண்ணுன்ற அளவுக்கு பேசுவாங்க. நல்லா வெய்க்கான பேசுவாங்க. நீ எல்லாம் வாதாடுறதுக்கு தான் பட்டாதான் லாயக்கு. தெரியும் அப்படி. நீலாம் லாயர் படிக்க வேண்டிய ஆளுமா, என்கிட்ட மாட்டின்ட்டு முழிக்கிறன்ற அளவுக்கு அம்மா புலம்புவாங்க. நான் தான் உனக்கு வந்து இன்ன வரைக்கும் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நீ போற இடத்துல போய் பட்டா தான் தெரியுன்ற அளவுக்கு திட்டு வாங்குவாங்க. நிறைய பேர் திட்டக்கூடிய தன்மைகள் இருக்கும். அண்ட் அதான் சொல்றேனே, ஆஃப்டர் மேரேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவ்ளோ ஒரு பொறுப்பு இல்லாம இருந்த பொண்ணு. ஏங்க லீவ் விட்டா சரிங்க. ஆஃபீஸ் லீவு. நான் வந்து 10 மணிக்கு தான் வந்திருப்பேன். எனக்கு பெட் காஃபி கொண்டு வந்து எங்க அம்மா குடுத்துடணும். இந்த அளவுக்கு ரூல்ஸ் பேசப்பட ஒரு பிள்ளை தான். டான்னு 5 மணிக்கு எந்திரிச்சு ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, வீட்டுக்காருக்கு என்ன வேணும், குழந்தைக்கு என்ன வேணும், ஒரு நாள் கூட ரெஸ்ட் கிடைக்காதுங்க. அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைங்க யாரா இருப்பாங்க அப்படின்னா, கன்னி பெண்களா இருப்பாங்க.